வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புத்தகமாக நாம் வேதாகமத்தை கற்று வருகிறோம். நாம் மத்தேயு புத்தகத்தை இப்போது கற்று வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் முதல் கிறிஸ்தவ சிறப்பு கூட்டத்தில் இயேசு பேசிய மலை பிரசங்கத்தினை பற்றி கற்று வந்தோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது: பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். முதல் கிறிஸ்தவ சிறப்பு கூடுகையின் முக்கிய நோக்கம் 12 அப்போஸ்தலர்களை தெரிவு செய்வது. அப்போஸ்தலர்கள் யுக்தி நிறைந்த தீர்வாகவும் பதிலாகவும் இருக்குமாறு அழைக்கப்பட்டார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களை நாம் சுருக்கமாக கற்று வருகிறோம். இன்று முதல் இயேசு மக்களிடையே ஆற்றிய உரையாடல், அற்புதங்கள், போதனைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது மத்தேயு சுவிசேஷத்தில் காணப்படுபவைகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களை கற்றுக்கொள்ள நாம் 2 சுவிசேஷங்களை கற்றுக்கொண்டால் ஏறக்குறைய மற்ற சுவிசேஷத்தினை முழுமையாக கற்றுவிடலாம். உதாரணமாக, மத்தேயு, லூக்கா என்னும் 2 சுவிசேஷங்களையும் நாம் கற்றுக்கொண்டால் இடையில் உள்ள மார்க்கு சுவிசேஷமும் இதில் அடங்கிவிடும். மத்தேயு சுவிசேஷத்தில் 10 அதிகாரங்களை கற்று முடித்தோம். ஆனால் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை படிக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்மறையான காரியத்தையே நாம் இங்கு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய நோக்கத்தினாலே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து அறிய முடியும். நம்முடைய இரட்சிப்பின் திட்டத்திலே தேவனுக்கு முக்கியமான பங்கு உண்டு. பிதாவே, இவைகளை கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினீர். இப்படி செய்வது உம்முடைய திரு சித்தத்திற்கு ஏற்றதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாட்டை கொடுத்தால் மட்டுமே அது நிறைவேற முடியும். எல்லாவற்றையும் நாம் ஆராய்கையில் ரட்சிப்பு தேவனால் முன்குறிக்கப்பட்டது என்றும் அதற்காக நாம் தேவனையே சார்ந்து கொள்கிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன் முந்தி நம்மை நேசிக்கவில்லை என்றால், அவர் நம்மை தேடவில்லை என்றால் நாமவே அவரை தேட முடியாது. பிரான்சிஸ் தாம்சன் என்பவர் தம்முடைய கவிதையிலே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை தேடுகிற மேய்ப்பன் இயேசு என்றும், அவர் நம்மை தேடி அலைகிறார் என்றும், அவர் நம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறார், காணாமற் போன ஆட்டின் பின்னே அவர் வருகிறார் என்றும் எழுதுகிறார். மீண்டும் இயேசு தம்மிடம் யாவரையும் அழைக்கிறார். மலைப்பிரசங்கத்திலே இயேசு பெரியதொரு அழைப்பை கொடுத்தார். அதை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இன்றும் அநேக ஊழியர்கள் தங்கள் கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு கொடுக்கின்றனர். அது வேதாகமத்தின் அடிப்படையிலே அமைந்தது. போதகர் ஒவ்வொருவரும் இவ்வாறே அழைக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை உணராத அனைவருக்கும் ஏற்ற ஓர் அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன் என்பதாகும். யாருக்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? வேதத்தை போதிக்கிற நாம் மக்களுக்கு ஆலோசனை வழங்குவதிலேயே நேரத்தை செலவிடுகிறோம். திருச்சபைக்கு வரும் மக்களில் அநேகர் பிரச்சனைகளோடு தான் வருகிறார்கள். சபையை நடத்தும் மூப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி. அது என்னவென்றால், சபை மக்கள் தங்கள் கைகளிலே இயேசு கொடுத்துள்ள அழைப்பிதழை வைத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பிதழ் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்பதேயாகும். இங்கு நுகம் என்ற வார்த்தை திறவுகோலாக கொடுக்கப்பட்டுள்ளது. நுகம் என்ற வார்த்தையின் பொருளை கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்த குணம் என்ற வார்த்தையின் பொருளை நாம் மலை பிரசங்கத்தில் கற்றுக்கொண்டது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். சாந்த குணம் என்பது பலவீனம் அல்ல. சாந்த குணம் ஒரு ஒழுங்குமுறை அல்லது பக்குவப்பட்ட ஒரு நிலை. ஒரு குதிரை கடிவாளத்தினால் பிடிபட்டால் அது எவ்வாறு அடங்கியிருக்குமோ அவ்வாறு மனிதன் மாறுகிறான். இதுவே சாந்த குணம் என்பது. தமஸ்கு தெருவிலே இயேசு பவுலை சந்தித்த போது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்றார். அந்நேரம் முதல் பவுலின் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பிற்று. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அவர் கேட்கிறார். அந்த கேள்வி அவர் மனதில் இருந்து நீங்கவே இல்லை. இவ்வாறே சவுல் கடிவாளத்தை ஏற்று அமைதியானார். இந்த பகுதியில் இயேசு சாந்தமாயிருக்கிறேன் என்கிறார். மோசே மிகவும் சாந்த குணமுள்ளவராயிருந்தார். இயேசு 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். இயேசு முற்றிலும் சாந்த குணமுள்ளவராயிருந்தார். என்னுடைய பிதாவை பிரியப்படுத்தியதை தவிர நான் எதையும் செய்வதில்லை என்று பிதாவின் நுகத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தையே செய்து முடித்தார். மேல் வீட்டறை சம்பாசனையில் இயேசு பிதா சொன்ன எல்லாவற்றையும் போதித்தார். அதைத்தான் என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகிறார். நாம் நுகம் என்றவுடன் அது பாரம் என்று எண்ணுகிறோம். நுகம் என்பது பாரம் அல்ல. நுகம் என்பது பாரத்தை எளிதாக இழுத்துச் செல்ல உதவும் கருவியாகும். கிராமங்களில் பயன்படுத்தப்படும் மாட்டு வண்டியை கவனியுங்கள். இந்த வண்டி மாடுகள் இழுத்துச் செல்வதற்கு ஏற்ற விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். மாடுகள் பாரங்களை ஏற்றி செல்லும் வலிமை பெற்றுள்ளது. ஆனால் அவை வண்டியின்றி இழுத்துச் செல்ல இயலாது. நுகத்தடிதான் அதிகமான பாரத்தையும் எளிதாக இழுத்துச் செல்ல உதவுகிறது. இதைத்தான் இயேசுவும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். வாழ்க்கை என்பது பாரம் நிறைந்தது. இந்த பகுதியில் இயேசு இரட்சிப்பை வாழ்க்கையின் எல்லா பாரங்களுக்கும் பரிகாரமாக எடுத்துக்காட்டுகிறார். வாழ்க்கையின் பாரங்களை எவ்வாறு லகுவாக்குவது என்பதனை அவர் காட்டுகிறார். வாழ்க்கையின் பாரங்கள் லகுவாக வழி என்ன? அவரது நுகமே. அவரது நுகம் என்பது என்ன? அவரது போதனைகள். தமது சீசர்களுக்கு அவர் போதிக்கும் ஒழுங்கும் மதிப்பீடுகளுமே நுகமாகும். இயேசு நுகத்தின் மற்றொரு பாகத்தினை பெற்றிருப்பதினால் நாம் வாழ்க்கையின் பாரத்தை எளிதில் சுமக்கலாம். இந்த அழகிய பகுதி பாரம் மிகுந்த அழுத்தக்கூடிய சுமைகளை நீக்க வழிவகுப்பது எது என்று கூறுகிறது. இயேசுவே நுகத்தின் மற்றொரு பகுதியில் இருக்கிறார் என்பதே அந்த நற்செய்தி. இந்த பகுதி வாழ்க்கையின் ஒழுக்கத்தை நமக்கு காட்டுகிறது, நம்மை வாழ அழைக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே புத்திரராய் இருக்கும்போது அவருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி இயேசுவின் போதிக்கும் ஊழியத்தை அது காட்டுகிறது. இந்த 13ஆம் அதிகாரம் சுவிசேஷங்களின் மைய கருத்து ஆகும். மற்ற சுவிசேஷங்களில் இந்த கருத்து பிரதிபலிக்கிறது. இயேசுவே இந்த உவமைகளை கூறியவர். பேராபோலோ என்ற கிரேக்க வார்த்தை உவமை என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பேரா என்றால் அதனோடு தொடர்புடைய என்று அர்த்தம். போலோ என்றால் எரி என்று அர்த்தம். ஆகவே
உவமை என்பது கதையோடு ஒரு சத்தியத்தையும் அல்லது ஒரு பொருளையும் கூறிவிடு என்று பொருள்படுகிறது. நாம் ஞாயிறு வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லித்தரும் கதைகள் நிச்சயம் ஒரு உண்மையை போதிக்கும். அநேக காரியங்களை இயேசு உவமையின் மூலம் விளக்குகிறார். இயேசுவின் ஊழியத்திலே அநேக போதனைகளை கதையின் மூலமாகத்தான் சொல்லிக் கொடுத்தார். அதற்கு அநேக ஆதாரங்கள் உண்டு. இயேசு தம்முடைய மக்களிடம் முழு ஒப்பு கொடுத்துதலையும் எதிர்பார்க்கிறார். ரோம சாம்ராஜ்யத்திலே ராயனுக்கு மாத்திரமே ஒட்டுமொத்த மதிப்பை கொடுக்க வேண்டும். ராயனுக்கு எதிரே குறை கூறினால் அவர்கள் மரணத்தை சந்திக்க நேரிடும். வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சிறிய அளவு தூப வர்க்கத்தை அல்லது வாசனை திரவியத்தை எடுத்து தூபம் காட்டி சீசரே ராயன் என்று சொல்ல வேண்டும். இந்த உவமைகளையெல்லாம் இயேசு கூறுவதன் காரணம், நம்மிடம் அவர் முழு ஒப்பு கொடுத்ததையும் எதிர்பார்க்கிறார். அவரை சுற்றிலும் ரோம போர் செய்வர்கள் ஈட்டியோடும் வாளோடும் நிற்கிறதை சற்றே நினைத்து பாருங்கள். அவர்கள் அவரை படிப்பறிவில்லாத நாசரேத்தூர் ரபி என்று நினைத்தார்கள். இயேசு ஒரு உவமையை கூறினார். அதாவது, விளைநிலத்தில் ஒருவன் புதைபொருள் ஒன்றை கண்டுபிடித்து மிகுந்த சந்தோஷத்துடன் எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொண்டான். மற்றுமொரு உவமையையும் இயேசு கூறினார். அது விலையேற பெற்ற முத்தை பற்றியதாகும். ஒருவன் மிகுந்த சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை பெற்றுக்கொண்டான். விலையேற பெற்ற முத்தை பற்றிய உவமையில் இயேசு கூறிய உண்மை யாதெனில், இயேசு ஒரு ராஜா. தன்னுடைய பிரஜைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று எல்லாவற்றையும் சந்தோஷமாக கொடுத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். போதகர் ஒருவர் இருந்தார். அவர் சிறுவனாக இருக்கும்போது பேப்பர் போடுகிறவராய் இருந்தார். வீட்டிற்கு களைப்பாய் அவர் வரும்போது அவருடைய தாயார் உணவருந்து முன்பதாய் அவருக்கு வேதாகமத்தை திறந்து வேத பாடத்தை கற்றுக் கொடுப்பாராம். அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைத்தால் மட்டும் போதாது, அவரே எல்லாவற்றிலும் நிறைந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் ஆண்டவரே இல்லை என்றாராம். மேலும் அந்த போதகர் கூறுவது, 18 வயதிலே அவர் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டாராம். மேலும் அந்த போதகர், இயேசு எனக்கு எல்லாமாக இருக்கிறார், ஏனெனில் அவரே ராஜா என்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு விசுவாசியின் அனுபவமாகும். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவின் ராஜ்யம் விளைநிலத்தில் புதைக்கப்பட்ட புதை பொருளை போன்றிருக்கிறது. அந்த விளைநிலத்தில் புதைப்பொருள் அதிகமாக இருப்பதினால் தனக்கு உண்டான யாவற்றையும் விற்று அந்த நல்ல நிலத்தை கொள்ளுகிறான். அந்த முத்தின் உவமையும் அதே போல்தான் முழு அர்ப்பணத்தையும் இயேசு எதிர்பார்க்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறாரா? தேவ பக்தியுள்ள தாயாரிடமிருந்து நீங்கள் கற்ற காரியங்களை இது நினைவூட்டுகிறதா? இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து தாமே எல்லாமாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசுவின் சீடர்களாய் இருப்பதற்கு அடையாளமாகும். இயேசுவே எல்லாவற்றிலும் ஆண்டவர். இல்லாவிட்டால் அவர் நம் ஆண்டவரே இல்லை. ராஜா என்றால் சகல அதிகாரமும் படைத்தவர். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சத்தியம் உவமையாக கூறப்பட்டுள்ளது. அது விதைக்கிறவனுடைய உவமையாகும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அந்த உவமையின் உபதேசத்தையும் விளக்கினார். சீசர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த இயேசு, விதை தேவனுடைய வசனம் என்றார். அந்த போதனையின் முடிவில் இயேசு தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் மக்கள்
4 விதத்தில் செவி கொடுக்கிறார்கள். கற்பாறையில் விழுந்த விதைகள் ஆழமாய் வேர் கொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதவர்கள் யார் என்பதனை எளிதில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் அவர்களிடம் கனிகள் காணப்படாது. வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாதவர்களிடம் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யாது. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டும் அதன்படி செய்யாதவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. நாம் சுய சித்தம் உடையவர்கள். தேவனுடைய வார்த்தை நம்முடைய சித்தத்தை ஊடுருவி பாய முடியாது. இந்த அழகிய உருவகம் நம்முடைய கீழ்ப்படிதலை குறித்து பேசுகிறது. கீழ்ப்படியாமை உள்ள இடத்தில் கனி இல்லை. விதைக்கு பிரச்சனை இல்லை என்று இயேசு கூறுகிறார். ஆனால் விதை வளரும் போது அதற்கு பிரச்சனை உண்டு. அது வளர ஆரம்பிக்கும் போது அதற்கு முள்ளுகளும் களைகளும் தடைகளாக இருக்கக்கூடும். இந்த மக்கள் உண்மையிலே தேவனுடைய வார்த்தையை அறிந்து கீழ்ப்படிய விரும்புகின்றனர். எனினும் சாத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறான். சாத்தான் நமக்கு தலைவனாக முடியாது. தேவனுடைய வசனத்திற்கு உண்மையிலே கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது உலகத்தின் கவலை, எதிர்ப்புகள், பணத்தின் மாயை, சிற்றின்பங்கள் எல்லாமுமே சேர்ந்து கனி கொடுக்க விடாமல் செய்து தோற்கடிக்கின்றன. இந்த விதமான ஜனங்களுடைய மனமோ சித்தமோ பாதிக்கப்படுவதில்லை. வெளியுலக வாழ்க்கை அவர்களை பாதிப்பதும் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 30, 60, 100 பலனளிப்போமாக. இப்படியே இயேசு கிறிஸ்து 4ஆம் வகுப்பினரை பற்றி சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களுடைய வாழ்வு செம்மையானதாக காணப்படுகிறது. தற்செயலாக நாம் பார்க்கும்போது இது ஒரு விதைக்கிறவனுடைய உவமை என்று கூறுகிறோம். ஆழ்ந்து சிந்திக்கும் போது இது விதைக்கிறவனுடைய உவமை அல்ல, ஆனால் இது விதைகளின் உவமை என்பது விளங்கும். இந்த உவமை விதைகளின் உவமை. விதை என்பது தேவனுடைய வார்த்தையாகும். மேலும் சொல்லப்போனால் விளைநிலத்தின் உவமையாகும். இது 4 விதமான மண் வளத்தை பற்றி பேசுகிறது. 4 விதமான மக்கள் கூட்டத்தை குறித்து பேசுகிறது. ஒவ்வொரு முறையும் போதகர் பிரசங்கிக்கும் போதும் இந்த 4 விதமான மக்களும் காணப்படுகின்றனர். இங்கு கூறப்படும் இந்த 4 நபர்களில் யாரை போல் காணப்படுகிறோம்? இந்த 4 வித நபர்களில் யாரை ஒத்திருக்கிறோம் என்று நாம் நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். ஒரு நல்ல போதகர் சபை மக்களை அறிந்து கொள்ள வேண்டும். தூங்குகிறவர்கள் அல்லது செயல்படாதவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவருடைய புரிந்து கொள்ளுதல் ஆழமானதாக இல்லை. இது 1ஆம் வகுப்பு. இந்த மனிதன் வார்த்தையை அறிந்து கொள்கிறான், ஆனால் அவன் அந்த வார்த்தையை குறித்து ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏதாகிலும் செய்ய நினைத்தாலும் மறுநாள் காலை நேரத்தில் அவற்றை மறந்து விடுவான். சாத்தான் அவனை பணக்காரன் என்று சொல்லி இந்த உலகத்தின் மாயையை காண்பித்து, உலகத்தின் கவலையை காண்பித்து தோற்கடித்து விடுவான். எவ்வாறாயினும் சாத்தான் அவனை பிடித்துக் கொள்கிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்பதை சாத்தான் விரும்புவதில்லை. உண்மையிலே 4வது கூட்டத்தில் எத்தனை பேர் உள்ளனர்? நம்முடைய போதகர் ஒருவர் நம்மை காண்பித்து இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர் என்று நம்மை குறித்து சொல்ல முடியுமா? 4ஆம் வகுப்பில் உள்ள நபர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு வெளியே சென்று தேவனுடைய வார்த்தையை மதித்து கீழ்ப்படிந்து கனி கொடுப்பார். எந்த அளவு தேவனுடைய வார்த்தையை நாம் மதிக்க கற்றுக்கொண்டுள்ளோம்? இதுவே இந்த உவமையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். 4 விதத்தில் நாம் பதில் கொடுக்கலாம். எனினும் ஒன்றே பலன் தரும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்மில் அநேகர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம். ஞாயிறு வகுப்பு மாணவனை வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள செய்யும்போது அது கனியற்றதாய் போய்விடாது. வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கும்போது எளிதானதாக மாத்திரமல்ல, அதிலே ஒரு முடிவையும் வைத்து போதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதன் பலன் என்ன என்பதனையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த உவமையின் மூலம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு செயல்படும் மட்டும் தேவனிடமிருந்து நாம் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியாது. முள்ளுகளின் மத்தியிலும் வெற்றியுடையவர்களாய் இருப்பது எப்படி? ஒவ்வொரு ஆசிரியையும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கீழ்ப்படிய ஆயத்தமாகும் போது நாம் தேவனை சார்ந்து கொள்ளலாம்.
ஒவ்வொரு ஆசிரியரும் என்னால் முடியாது, அவரால் முடியும், நான் வெற்றி பெறுவேன், ஏனென்றால் அவர் என்னோடே இருக்கிறார் என்று உணர வேண்டும். நாம் கற்றுக் கொடுக்கும் போது அவர் நம்மோடே இருக்கிறதினால் தேவனுடைய வார்த்தை 30, 60, 100 நம்மில் கிரியை செய்யும். சபை வளரும்போது ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டியதிருந்தது. உணவு வழங்குவதையும் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் சிலரை அதற்கென்று நியமித்து அவர்கள் தங்களை ஜெபத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒப்பு கொடுத்தனர். அதுவே விதைக்கிறவனுடைய உவமை. நாம் அவர்களுடைய மனதையோ புரிந்து கொள்ளுதலையோ மாற்ற முடியாது. எனினும் பரிசுத்த ஆவியானவரே அதை செய்ய முடியும். மனிதர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது சித்தத்தை கொடுக்க முடியாது. ஏனெனில் தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது. தேவன் தாமே அதை செய்கிறவராய் இருக்கிறபடியால் போதிக்கிறவர் அதை செய்ய முடியாது. பிரச்சனை வளரும்போது தேவனுடைய வார்த்தையும் ஜெபமும் அதனை ஜெயிக்கும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே விதைகளின் உவமையாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது விளைநிலத்தின் உவமையாகும். அடுத்து வருவது விதைக்கிறவனுடைய உவமையாகும். இந்த உவமையில் இயேசு விதைக்கிறவன் நல்ல விதைகளை விதைத்தான் என்று கூறுகிறார். ஒரு நாள் காலையில் எழும்பின விவசாயி தன்னுடைய நிலத்தில் களைகளும் வளர்கிறதை உணர்ந்தான். விளைநிலத்தில் நல்ல விதைகளை மட்டும் அல்லவா விதைத்தோம்? பின்ன ஏன் களைகள் வளருகின்றன? களைகள் பயிர்களைப் போல காணப்பட்டது. ஆனால் அவை பயிரல்ல. களைகள் பயிர்களைப் போல காணப்பட்டது. இந்த உவமை சில முக்கிய காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறது. விவசாயியிடம் வேலை பார்ப்பவர் களைகளை பறித்து போட்டு விடலாமா என்று கேட்டனர். ஆனால் விவசாயியோ இல்லை, அதனை அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள் என்று கூறினார். இரண்டும் சேர்ந்தே வளரட்டும், பின்பு அறுப்பு காலம் வரும் என்று கூறினார். அறுப்பு காலத்தில் களைகள் கோதுமையிலிருந்து பிரிக்கப்படும் என்றும் கூறினார். இந்த இரண்டு உவமையும் நாம் கவனித்து பார்த்தால் இரண்டு வித்தியாசமான காரியம் விளங்கும். இங்கு செடிகள் ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் சாத்தானின் மக்கள். இந்த உலகத்தில் இரண்டு விதமான மக்கள் உள்ளனர். ஒன்று உலகமாகிய விளைநிலத்தில் தேவனின் பிள்ளைகள், மற்றொன்று சாத்தானின் பிரஜைகள். இரு சாராருமே ஒரே மாதிரி காட்சியளிப்பதினால் வித்தியாசம் காண்பது அரிது. இந்த உவமை முக்கியமானது. ஏனென்றால் காலாகாலமாக தத்துவ ஞானிகளையும் வேத வல்லுநர்களையும் இந்த பிரச்சனை ஆட்டி படைத்திருக்கிறது. தீமை எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து களைகள் வந்தது? நல்ல விதைகளை நாம் விதைக்கவில்லையா? இந்த உவமையில் இயேசு சொல்வது என்னவென்றால், எதிராளியாகிய பிசாசு மனிதர்கள் தூங்கும்போது விதைத்தான். இந்த எதிராளியாகிய பிசாசை சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அழைக்கிறோம். தீமைக்கு நாம் இடம் கொடுப்பது எப்போது என்றால், நல்ல மனிதர்கள் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமே இதை செய்தது. அதுவும் மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது இது நடைபெற்றது. சபையிலும் இந்த விதமான மக்களை நாம் காண்கிறோம். சபையில் களைகளும் கோதுமையும் வளருகிறது. இந்த உவமை சொல்வது என்னவென்றால், நாம் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தாலும் அறுப்பு காலம் மட்டும் காத்திருக்க வேண்டி வரும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கூறுவது என்னவென்றால், இரண்டு விதமான மக்கள் கூட்டம் உள்ளார்கள் என்பதே ஆகும். ஒன்று உண்மையாக வாழும் சிறு கூட்டத்தினர், அவர்கள் செயல் வீரர்கள். மற்றொன்று பெரும்பான்மையாக வாழும் மாயமாலக்காரர். அவர்கள் வெறும் பேச்சு பேசியே காலத்தை போக்குவார்கள். 40 ஆண்டுகளாக ஒரே சபையிலே போதகராக இருந்தாலும் இந்த மக்களை பிரித்து அடையாளம் காண முடியாது. யார் உண்மையை காத்துக்கொள்வார், யார் உண்மையை காத்துக்கொள்ள மாட்டார் என்பது தெரியாது. உண்மையிலே அதிக அக்கறை கொள்ளும் போதகருக்கே இது தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் நானே போரடித்து களஞ்சியத்தில் சேர்ப்பேன் என்கிறார். இரண்டும் அறுப்பு காலம் மட்டும் வளரட்டும் என்பதே தேவனுடைய உறுதிமொழி. விளைநிலத்தை அறுக்கிறவர்கள்
தேவதூதர்கள் களைகளிலிருந்து கோதுமையை பிரித்து அக்னியிலே போடுகிறார்கள். இது நியாய தீர்ப்பின் சித்திரம். இந்த உலகம் சீர்கேடு நிறைந்ததும் கோணலும் மாறுபாடும் உள்ளது. இது கீழ்த்தரமாக, மிகவும் கீழ்த்தரமாக சென்று கொண்டே இருக்கிறது. தேவன் தலையிடவில்லை என்றால் நமக்கு விமோச்சனமே இல்லை. கோதுமையின் ஓமை நமக்கு அறிவிப்பது என்னவென்றால், கோதுமையும் களைகளும் ஒன்றாக வளரட்டும் என்பதே ஆகும். ஒரு நாளில் தேவன் அதை களைந்து போடுவார். ஒரு நாளிலே தெய்வீக தலையீடு உண்மையில் இருக்கும் என்பதே நாம் சொல்ல முடியும். அன்பானவர்களே, இது ஒரு உவமை. ஆனாலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. தேவன் தலையிட்டு சபைகளை தூய்மைப்படுத்துகிறார். சபை தேவனுடைய சரீரமாயிருக்கிறது. தேவனுடைய வழிநடத்துதலே நம் நம்பிக்கையின் ஒரே வழியாகும். நாம் கோதுமை மணிகளாக காணப்படுகிறோமா, இல்லை களைகளாக காணப்படுகிறோமா? நாம் விசுவாசிகளாக நடித்து கொண்டிருக்கிறோமா, இல்லையெனில் விசுவாசிகளாக செயல்படுகிறோமா? இன்றே தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். விசுவாசிகளாக கோதுமை மணிகளாக மாற நம்மை அர்ப்பணிப்போம். தேவனே நம்மை வழி நடத்துவார். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.